ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பேக்கரிகளில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய் வேண்டாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடைகளில் வந்து நம்மளுக்கு டால்டா தான் சேர்த்து செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது நெய் சேர்த்து ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு சேர்க்குறேங்க. நீங்கள் மைதா மாவு வேண்டாட்டி நீங்கள் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இதை வந்து மூடி போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுறலாங்க. இன்னும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக கூட செய்யலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவு தூவி தூவி நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். 2 சைடு கொஞ்சம் மாவு தூவி விட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு சிப்ஸ் மாதிரி ஆயிருங்க. அதனால் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓரப்பகுதிகளில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேண்டாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சின்ன சின்ன ஸ்கொயராக ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணுறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸில் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வெளியே கருகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி செவந்து வரும். இப்போ இது நல்லா வந்து கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம டேஸ்ட்டான பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.